ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஆனால் ஸ்பெஷலாக டேஸ்ட் கொடுக்கக்கூடிய என்னோடய அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த மட்டனும் காய்கறியும் சேர்த்து செய்யக்கூடிய குழம்பு தான். வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவோட எண்டில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குழம்பு செய்ய ஒரு 400 கிராம் அளவுக்கு மட்டன், 1/2 கிலோ விட கம்மி தான், மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு துண்டு வெள்ளை பூசணிக்காய் எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் கருப்பாகாது. ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய், ஒரு 2 துண்டு மாங்காய் வந்து 2 துண்டு போதும், இல்லைனா ரொம்ப புளிப்பு அதிகமாகிடும். கூடவே ஒரு 5 தக்காளி பழம், அதையுமே நல்லா கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்பை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழம்பு வந்து குக்கரில் தான் செய்யணும், ஏன்னா நம்ம வந்து மட்டனை விசில் விடணும் இல்லைங்களா, அதனால். ஸோ நான் வந்து குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் 1 பை 1 போட்டு வதக்கி விடுங்க. பொரிய விட்டதுக்கப்புறம் கூடவே இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு இது பச்சை வாசனை போகட்டும், போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்க்கணும். இது குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை போன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி, அதையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வந்து ரொம்ப வெந்து குழையணும் அப்படிங்கிறது இல்லை, ஓரளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இது வேகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் சால்ட்டு நம்ம அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு தக்காளி வெந்து வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வெந்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த மட்டன், அந்த தக்காளி, அந்த ஆயில் எல்லாம் சேர்த்து நல்லா மிங்கிள் ஆகி அந்த மட்டன் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் தான். நீங்கள் காரம் நல்லா சேர்ப்பீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் குக்கரில் உங்கள் மட்டன் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. நான் பாருங்கள் ஒரு 5-6 விசில் விட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் விசில் விட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். மட்டன் நல்லாவே ஓரளவுக்கு வெந்துருச்சு, முக்கால்வாசிக்கு மேலேயே நல்லாவே வெந்துருச்சு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு, மாங்காய், பூசணிக்காய் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய்கறி வேகிற அளவுக்கு உப்பையும் தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மல்லி இலைகளையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குழம்புல அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா பிடிச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு விசில் விட்டுக்கிறேன். நீங்கள் விசில் விடுறதா இருந்தால் விட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துடும். நான் ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். கத்திரிக்காயெல்லாம் உங்களுக்கு உடஞ்சிட்டா கூட குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள் நான் இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 மூடி தேங்காய் கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு திக்காக வச்சுருக்கேன். நீங்கள் இந்த டயத்தில் வெஜிடபிள்ஸ் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிடுங்க. மாங்காய் சேர்த்துருக்கறனால புளி, லெமன் எதுவும் சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் மாங்காய் சேர்க்கலைன்னா ஒரு லெமன் மட்டும் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடும். இது எங்கள் அம்மாவோடைய ஃபேவரட் குழம்பு. ஸோ இன்றைக்கி நான் எங்கள் அம்மாவுக்கு அந்த குழம்பு செஞ்சு கொடுத்துருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒயிட் குஸ்கா, க்ரீன் சட்னி, அதாவது மல்லி சட்னின்னு சொல்லுவாங்க, அது ப்ளஸ் பாயில்டு எக் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் ஒவ்வொரு நாளுக்குமே வந்து ஒரு பேர் இருக்குது. ஆனால் இந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கள, வயதான அப்பா அம்மாவை நல்லாவே பார்த்துக்குறாங்க. ஏன் இப்போ இருக்கிற 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் கூட அப்பா அம்மா பாட்டி கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஆனால் சில பேர் அம்மா கூட சரியாக பேசிக்க மாட்டேங்கிறாங்க. பேசுகிறதுல ஒரு சாஃப்ட்னஸ் இல்லை, ஹார்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. எனி டைம் மொபைல்லே இருக்கிறது. ஏன் சில பேர் அவங்க அம்மா கூட பேசாமல் பல வருஷம் கூட இருக்காங்க. என்னோட இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ப்ளீஸ் யாராவது
யாராவது உங்கள் அப்பா அம்மா கூட பேசாமல் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த டேவை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் 2 பேருமே இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் பேரண்ட்ஸோட அந்த அருமை புரியும். பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் கேளுங்க. பின்னால் அது உங்களுடைய சந்தோஷக்கும் நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். இருக்கும்போது சும்மா விட்டுட்டு இல்லாதப்ப அவங்களுக்காக வருத்தப்பட்டு எந்த பயனுமே இல்லை. அவங்க இல்லாமல் கண்டிப்பாக நம்ம இல்லை. ஸோ உங்கள் அப்பா அம்மா கூட பேசி சிரித்து அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த டே மட்டும் இல்லை, எல்லா டேயுமே அவங்க கூட ஹாப்பியாக இருங்க. ஓகே. எல்லாருக்கும் எல்லா அம்மாவுக்கும் அம்மா ஆக போகிறவங்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.